இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இதுதாங்க. என்ன கன்ஃபியூஷன் கேட்குறீங்களா? 10th முடிச்ச பிறகு டிப்ளமா படிக்கலாமா? இல்ல 11th, 12th படிக்கலாமா? அப்படின்ற இருக்கிற கன்ஃபியூஷனுக்கான பதிலு இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க ஆஸ் அ பேரண்டா உங்க குழந்தைய எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், ஐஏஎஸ் இப்படிதான் படிக்க வச்சு பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க குழந்தை தியரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, அப்ப நீங்க உங்க குழந்தைய 11th, 12th படிக்க வைக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்க குழந்தைக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும், டெக்னிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் வேணும்னா அப்ப நீங்க டிப்ளமா படிக்க வைக்கலாம். இதுல இருக்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா 11th, 12th படிக்கும் போது நம்மளுக்கு 2 years ஆகும். அட் த சேம் டைம் வந்து அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 11th, 12th முடிச்சு நம்ம டிகிரி படிக்கும் போது அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். டிப்ளமா படிச்சீங்கன்னா இட் இஸ் மோர் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். 11th, 12th படிச்சாதான் சக்சஸ் அப்படின்றது கிடையாது. அட் த சேம் டைம் டிப்ளமா படிச்சா ஃபெயிலியர் அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. சொசைட்டி சொல்றதை கேட்கறத விட உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. டிப்ளமா படிக்கலாமா, 11th, 12th படிக்கலாமான்றது. டிப்ளமா எடுக்கிறவங்கலாம் ஃபெயிலியர்ஸ்ன்னு அர்த்தம் இல்லை, 11th, 12th படிக்கிறவங்களாம் சக்ஸஸ் ஆயிடுவாங்கன்றது அர்த்தம் இல்லை. எது செலக்ட் பண்றீங்களோ உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்றதை பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.